வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி. இன்னையோட லைவ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாரும் வேகமா ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கான்னு சொல்லுங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? எல்லாரும் வேகமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாய் கேசவன் வேணி. ஹாய் ஹாய் ஹாய். ஓகே சூப்பர். எல்லாரும் வேகமா ஜாயின் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல. வெயிட். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன். ஓகே ஸோ வெயிட் பண்ணுவோம். எல்லாரும் வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட எக்ஸாம்ஸ் டெய்லியில ரெகுலரா ஆஃப்டர்நூன் 3 o'clock நம்ம வந்து இந்த லைவ் போட்டுட்டு இருக்கோம். ஸோ பொதுத்தமிழ் அப்படின்ற இந்த கான்செப்ட்ல ஓல்ட் புக் நியூ புக் எல்லா கண்டென்ட்டையும் கவர் பண்ணி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ஸோ இதன்படி பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லி ஒரு 20 questions 25 questions அந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் வித் எக்ஸ்பிளனேஷனோட. இன்னைக்கான 20 கொஸ்டின் நம்ம பாத்துடலாம். எல்லாருமே வேகமா ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா அப்படின்றத சொல்லுங்க. ஓகே ஹாய் லாவண்யா, வசந்த பிரியா, கஸ்தூரி பாலா. ஸோ எல்லாருக்குமே ஹாய். ஸோ ரெகுலரா லைவ் பாருங்க. அட்லீஸ்ட் லைவ் பார்க்கல அப்படின்னா ரெக்கார்டடாவது ரெகுலரா பாருங்க. ஏன்னா இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணாதான் எக்ஸாம் அப்போ கரெக்டா இருக்கும். சரியா? ஸோ இப்ப படிக்கிறோம் சும்மா விட்டுறோம் அப்படின்லாம் யாரும் இருக்க வேணாம். ஸோ சீரியஸா படிங்க, கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 1 year எடுக்கிறீங்க, ஒரு 6 month எடுக்கிறீங்க டைம்னா அந்த டைமை ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஸோ ஒரு நாள் கூட படிக்காம இருக்கக்கூடாது. ஸோ அப்படின்னாதான் நான் சொல்றது புக் எடுக்காம இருக்கக்கூடாது. அடிக்கடி சொல்லுவோம்ல, அந்த கான்செப்ட் தான். அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாவது நீங்க உங்களோட புக்ஸை எடுத்து வச்சு உட்காரணும். ஓகே 43 வேற லெவல். ஓகே சரி பாருங்க, மார்னிங் ஈவினிங் வீக்கெண்ட் பேட்சஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ கால் பண்ணுங்க 8940400154 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உடனே உங்களோட ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு புக் மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இப்போ புக் மெட்டீரியல்ஸ்க்கு சூப்பர்வான ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி வாங்கினவங்க ஓகே சூப்பர். இனிமேல் வாங்க போறவங்களுக்கு சூப்பர்வான ஆஃபர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புக்ஸ். ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் டிஎன்பிஎஸ்சி புக்ஸ் எதுனாலும் வாங்கிக்கலாம். ஸோ வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்ஸோட பிரைஸ் 3000 rupees. இது கூட நம்ம கொஸ்டின் பேங்க் சொல்லுவோம் இல்லையா, 4 book கொஸ்டின் பேங்க்ல 10,000 இருக்குன்னு. ஸோ அந்த 4 புக் ஃப்ரீயா கிடைக்க போகுது. ஸோ 3000க்கு நீங்க புக் வாங்குறீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா அந்த 1500 ஒர்த்துள்ள அந்த 4 books ஆல்சோ உங்களுக்கு இது கூட இன்க்ளூடடா. அப்ப 11 books இருந்த இடத்துல இப்ப 15 books உங்களுக்கு வெறும் 3000 மட்டும்தான். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருமே வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நிறைய இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் உங்களுக்கு அதுல இருக்கும். ஓகே ஸோ கால் பண்ணுங்க. கால் பண்ணி ஆர்டர் பண்ண வேண்டிய நம்பர் 8940400154 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 5th day கொஸ்டின் சீரீஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தவறான இணை எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க தவறான இணை எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. யாருடைய புத்தகங்கள் சுவையானவை, சிந்தனையை தூண்டுபவை? பெர்னாட் ஷாவினுடைய புத்தகங்கள். கேம்பிரிட்ஜ் அப்படின்றது இந்தியாவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகம். நேரு குறிப்பிடும் உலகின் மிகச்சிறந்த நூல்களில் ஒன்று போரும் அமைதியும். நேருக்கு மிக பிடித்தமானவர் பெர்ட்ரண்ட் ரசல்ஸ். ஸோ ஆன்சர் பா, வெரி குட் வெரி குட். ஸோ ஸ்கூல் புக்ஸ் தான் படிக்கணும். நம்மளோட புக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் கம்பைன் பண்ணி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஒரு டாபிக் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அந்த டாபிக்கு புக்ல எங்கெங்கெல்லாம் இருக்கு, 6th 9th 11th ஹிஸ்டரி 11th எத்திக்ஸ் புக் இதுல எல்லாம் கவர் ஆகுது இல்லையா, அது எல்லாத்தையுமே ஒரே டாபிக் கீழே நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருப்போம். ரிப்பீட்டட் கண்டென்ட் கட் சார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நீட்டா அதை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணிப்போம். லைக் ஸ்கூல் புக்ஸ் மாதிரி தான். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஓகே சரி பாருங்க, கொஸ்டின் பாருங்க. யாருடைய புத்தகங்கள் சுவையானவை? ஸோ கண்டிப்பா பெர்னாட் ஷா, பிளாட்டோ அப்படின்றது ஸோ இதுல வந்து வரும். ஓகே நோட் பண்ணிக்கோங்க. அப்ப ஆன்சர் ஏ. ஸோ கேம்பிரிட்ஜ் அப்படின்றது இந்தியாவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகம். அதனுடைய பேர் தான் கேம்பிரிட்ஜ் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் ஈஸி. ஓகேவா, எழுதிடலாம். அடுத்து பாருங்க, அடுத்து நேரு குறிப்பிட நேரு வந்து இந்த உலகத்திலேயே சிறப்பான நூல் அப்படின்னு ஒரு நூலை சொல்றாரு. அது எதுன்னு பாத்தீங்கன்னா போரும் அமைதியும் அப்படின்றதுதான்.
நேருக்கு இந்த மாதிரி பாடங்கள் நூல்கள் எழுதுறதுல ரொம்பவே பிடித்தமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெர்ட்ரண்ட் ரசல்ஸ் அவர்கள். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான். அடுத்து பெரியாரை பற்றிய கீழ்கண்ட கூற்றுக்களை ஆராய்க. பெரியாருக்கு சமுதாய சீர்திருத்த செயல்பாடுகளுக்காக ஐநா சபை 1970 யுனெஸ்கோ என்ன பண்ணுச்சு, விருது வழங்குச்சு. சரியா, அடுத்ததான் நடுவண் அரசு 1978 அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பிச்சாங்க. பெரியார் அவருடைய வாழ்நாள்ல 8600 நாள் 13,12,000 கிலோமீட்டரா தொலைவு பயணம் செய்துள்ளார். அது மட்டும் இல்லாம 10,700 கூட்டங்கள்ல 21,400 மணி நேரம் மக்களுக்காக சமூக தொண்டு ஆற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரியார் சாதிகள் களையப்பட வேண்டிய கலை அப்படின்னு சொன்னாரு. சோ என்னப்பா இதுக்கு ஆன்சர்? கரெக்டா சொல்லாமா? ஆன்சர் என்ன? இது வந்து நம்மளோட புக்ல ஒரு பேரா இருக்கும். சரியா, ஓகே. சோ மோஸ்ட்லி எல்லாமே சரி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அனைத்தும் சரி. நோட் பண்ணிக்கோங்க. நம்ம புக்ல ஒரு பேரா இருக்கு, அதை செக் பண்ணி பாருங்க. ஓகே, முத்துராமலிங்கனாரை தேசியம் காத்த செம்மல் என பாராட்டியவர். முத்துராமலிங்கனாரை தேசியம் காத்த செம்மல், தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தனது இரு கண்களாக பார்த்தவர் முத்துராமலிங்க தேவர். அவரை தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 72, 76. வெரி குட். அஞ்சல் தலை 76 தானே போட்டிருந்துச்சு இல்லையா? சரி பாருங்க, தேசியம் காத்த செம்மல். சோ யாரு தேசியம் காத்த செம்மல்னு சொன்னா? திருவிகா தான் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, தான் என்ற பாடலை தனதாக்கி பாடிய கவிஞர். தான் என்ற பாடலை தனதாக்கி பாடிய கவிஞர் யார்? தான் என்ற பாடலை தனதாக்கி பாடிய கவிஞர் யார்? வெரி குட். இதோட பிடிஎஃப் அவைலபிள் இல்லப்பா ஆக்சுவலி. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், உடுமலை நாராயண கவி, தாராபாரதி, ராமச்சந்திர கவிராயர். ஆன்சர் வெரி குட். தான் என்ற பாடலை தனதாக்கி பாடியவர் ராமச்சந்திர கவிராயர். நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ரா பாயிண்ட். தான் அப்படின்ற அந்த கவிதையை பாடினது யாரு? ராமச்சந்திர கவிராயர். அடுத்து, அகநானூறு மணிமிடை பவளத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. அகநானூறு 3 பிரிவுகளால் ஆனது. மணிமிடை பவளம், என்னென்ன? களிச்சானை நிறை, நித்திலக்கோவை. களிச்சானை நிறை, மணிமிடை பவளம், நித்திலக்கோவை அப்படின்ற 3 என்னென்ன? களிச்சி யானை நிறை, மணிமிடை பவளம், நித்திலக்கோவை 3 பிரிவுகளால் ஆனது. அதுதான் என்னன்னு சொல்றோம்? அகநானூறுன்னு சொல்றோம். அகம் சார்ந்த 400 பாடல்களை கொண்டது, அதனால அது அகநானூறுன்னு அழைக்கப்படுது. சோ இதுல மணிமிடை பவளத்துல எத்தனை இருக்கும்னு கேக்குறாங்க. வெரி குட். களிச்சானை 120, மணிமிடை பவளம் 180. களிச்சானை 120, மணிமிடை பவளம் 180, நித்திலக்கோவை 100. சரியா, உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? மணிமிடை பவளம். சோ மணிமிடை பவளம் 180. ஓகே, சோ ஷார்ட்கட்டா எப்பயுமே நம்ம ஷார்ட்கட் இருக்கிறதுக்கே நம்ம சொல்ல மாட்டோம். நான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணது கிடையாது, எப்பயுமே நான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணது கிடையாது. சரியா, சோ அதனால இந்த லைவ்ல ஷார்ட்கட்
டவுட் தான். நான் வேணா ட்ரை பண்றேன் இனிமேல். சரியா? அடுத்து புணர்தலும் புணர்தல் நிமித்தமும், இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் ஊடல். சோ இது என்னதுப்பா சொல்லியிருக்கேனா? கருப்பொருள் திணையும் அதனுடைய உரிப்பொருள். உரிப்பொருள்னா என்ன? அந்த திணை, அந்த திணையில நடக்கக்கூடிய நிகழ்வு. சோ தலைவன் தலைவி பிரிதலை சொல்றாங்க அப்படின்னா பிரிதல் எந்த திணையில சொல்லுவாங்க? தலைவனும் தலைவியும் காத்திருத்தல், காத்திருக்கிறதுனால கஷ்டப்படுறது, சேர்றது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள். ஒரு திணை, அந்த திணையில என்ன நிகழ்வு நடக்கும் அப்படின்னு சொல்றதுதான் உரிப்பொருள். மொத்தம் 3 பொருள்கள்ல வரும். ஃபர்ஸ்ட் ஒண்ணு முதற் பொருள். முதற் பொருள் அப்படின்றது என்னது? நிலமும் பொழுதும். சரியா? நிலமும் பொழுதும் தான். ஒன் செகண்ட்மா. ஓகேமா. சரி பாருங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது? இடி சிஏபி. வெரி குட். இடி சிஏபி. வெரி குட். சோ ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். புணர்தல் அப்படின்னா சேர்தல். சோ சேர்தல் நிகழ்வு எங்க நடக்கும்னு பாத்தீங்கன்னா குறிஞ்சியில நடக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்னு இ. 3 இதுல இ இருக்கு. அடுத்து இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அப்படின்றது முல்லை. இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் முல்லை. சோ இடி. ஓகே. சோ அடுத்தது ஊடலும் ஊடல் நிமித்தமும் மருதம். சோ சி. அடுத்து பிரிதலும் பிரிதல் நிமித்தம் பிரிதல். சோ பாலை. ஏ. அடுத்தது இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் பி. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. அப்ப முதற் பொருள் அப்படின்றது நிலமும் பொழுதும். நிலமும் பொழுது. நிலம் அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்றோம்ல அந்த நிலம். பொழுதுன்றது பெரும்பொழுதா சிறு பொழுதா? ஒரு வருஷத்தை 6ஆ பிரிச்சாங்கன்னா பெரும்பொழுது, ஒரு 4 6ஆ பிரிச்சாங்க அப்படின்னா சிறு பொழுது. அடுத்து கருப்பொருள் அப்படின்ற ஒரு விஷயம் பார்ப்போம். சோ கருப்பொருள் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த திணை, அந்த திணையில இருக்கக்கூடிய மனிதர்கள் சார்ந்த விஷயம், இல்ல அந்த திணையில இருக்கக்கூடிய விஷயம், மரம், பறவை, அந்த மாதிரிலாம் சொல்றோம்ல, அதுல இருக்கக்கூடிய திங்ஸ். ஒரு பெரிய டேப்லெட் காலம் படிப்போல, அது எல்லாமே கருப்பொருள் தான். சோ இத கண்டிப்பா நீங்க படிக்கணும். 2 கொஸ்டினாவது மினிமம் இந்த மாதிரி கேட்பாங்க இதுல இருந்து. கபிலரை புலனழுக்கற்ற அந்த நாளன் என போற்றியவர். கபிலரை நிறைய பேரு நிறைய மாதிரி போற்றி இருப்பாங்க. அதுல புலனழுக்கற்ற அந்த நாளன் அப்படின்னு யாரு சொல்லியிருப்பாங்க? சோ இது என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா புலவர்கள்னால என்னப்பா தலைவர்களையோ வள்ளல்களையோ பாட்டு பாடி அதன் மூலமா பரிசில் பெறவங்க தான். ஓகே. ஏதாவது ஒரு கருத்துக்கு பாடல்கள் கவிதைகள் எழுதி அதன் மூலமா பரிசில் பெறவங்களை தான் புலவர்கள்னு சொல்றோம். சரியா? அப்படி பாட எதுவும் மன்னர்களே இல்லாத அளவுக்கு எல்லார பத்தியும் புகழ்மிக்க பாடல்களை எழுதினவர் கபிலர். அதனால அவரை புலனழுக்கற்ற அந்த நாளன் அப்படின்னு யாரு சொல்றாங்க? அதான் இது கேள்வி. நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் மாரோக்கத்து நப்பசலையார். சரியா? மாரோக்கத்து நப்பசலையார் அப்படின்றதா கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி. தமிழ் திருமறை என அழைக்கப்படும் நூல். தமிழர் திருமறை என அழைக்கப்படும் நூல் எது? தமிழர் திருமறை என அழைக்கப்படும் நூல் எது? திருமந்திரம், திருக்குறள், தேவாரம், திருவாசகம். தமிழர் திருமுறை, திருமறை. சோ தமிழர் திருமறை எதுப்பா? தேவாரமா?
திருமந்திரமா? திருமந்திரத்தை தமிழ் 3000ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போதைக்கு ஆன்சர் பி. சரியா? நான் பார்த்த வரைக்கும் பி தான் இருந்துச்சு. நோட் பண்ணிக்கோங்க. திருமந்திரம் கிடையாது ஆனா கண்டிப்பா. சரியா? திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்ற இந்த பாடல் எதுல இருக்குன்னு சொன்னோம்? திருவள்ளுவ மாலையில இருக்கும். சோ இந்த திருவள்ளுவ மாலையை எழுதினது யாரு? கபிலர், மாங்குடி மருதனார், கவிமணி பரணர். திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்படி ஒரு புல்லுல இருக்கக்கூடிய சின்ன பனித்துளி தூரத்துல இருக்கக்கூடிய பனை திணை மாதிரி துணூனா இருக்கக்கூடிய பனித்துளி தூரத்துல இருக்கக்கூடிய பனை மரத்தை தன்னுள்ள காட்டுதோ, அதே மாதிரி சின்னதா இருக்கக்கூடிய திருக்குறள் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களையுமே சொல்லுது அப்படின்னு யாரு? கபிலர் அவர்கள் திருக்குறளை புகழ்ந்து சொன்னதுதான் திருவள்ளுவ மாலையில இடம்பெற்றிருக்கும். சிறிய திருவடி என்று அழைக்கப்படுபவர் யார்? சிறிய திருவடி என்று அழைக்கப்படுபவர் யார்? யார சிறிய திருவடின்னு சொல்றாங்க? சிறிய திருவடி யாருப்பா? குகன், ராமன், லக்குவன், அனுமன். மை தலைவன். அனுமன். அனுமனை தான் என்னன்னு சொல்றாங்க? சிறிய திருவடின்னு சொல்றாங்க. அப்ப ராமாயணத்துல பெரிய திருவடின்னு யார சொல்றாங்க? சிறிய திருவடின்னு அனுமனை சொல்றாங்க. பெரிய திருவடி என்று ராமாயணத்துல யாரப்பா சொல்றாங்க? லக்குவனையா? பெரிய திருவடி என்று ராமாயணத்தில் அழைக்கப்படக்கூடியது யார்? யார பெரிய திருவடின்னு சொல்றாங்க? எனி கெஸ்? அனுமன சிறிய திருவடின்னு சொல்றாங்க. வாலியா? தெரியல. கருடன். சரியா? கருடனை தான் என்னன்னு சொல்றாங்க? பெரிய திருவடின்னு ராமாயணத்துல சொல்லுவாங்க. சிறிய திருவடின்னு சொல்றது அனுமன். அடுத்து, வீரமாமுனிவர் தமிழகத்திற்கு வந்த ஆண்டு. இத்தாலியை சேர்ந்த கான்ஸ்டன்டைன் ஜோசபெஸ்கி ஆகிய வீரமாமுனிவர் தமிழ்ல சிறப்பு தொண்டாற்றியவர்கள்ல ஒருத்தர். அவரு எப்போ தமிழகத்துக்கு வந்தாரு அவரோட அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆயிரத்தி 1710. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. 1710. அடுத்து, சரியானவை தேர்ந்தெடு. சரியானவை தேர்ந்தெடு. இதை நோட் பண்ணிக்கோங்க. இங்க நீங்க எனக்கு ஒரு இது கமெண்ட் பண்ணுங்க. பெண்களினுடைய பருவம் இருக்கு இல்லையா? பெண்களுடைய பருவத்தை 7 வகை பருவ மகளிர்: பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண். பேரிளம்பெண்ணு சொல்லிட்டு 7 வகை பருவ மகளிர் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. சரியா? அந்த 7 வகை கண்டிப்பா நான் இனிமேல் அதை ஃபாலோ பண்றேன். நம்ம இன்னும் இயல்வழி வகுப்புகளே நம்ம என்ன பண்ணல, கம்ப்ளீட் பண்ணல. அதை முதல் நம்ம கம்ப்ளீட் பண்றோம். அது நான் ஒரு முடிவோட அதுல இருக்கேன். பட் என்ன, சைட் பை சைடு வேற ஒர்க் வந்துடுறதுனால நம்ம அதை பார்க்க முடியல, கரெக்டா கன்சிஸ்டண்டா போட முடியல. நிறைய பேர் கமெண்ட்லாம் பண்றீங்க. என்னது சக்சஸ்ஃபுல்லி அன்சப்ஸ்கிரைப் யுவர் சேனல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் இருந்தாலும் என் தப்பு தானே. ஸோ நான் அது வந்து ரெகுலரா போடணும். பட் என்னால வேற ஒர்க் இருக்கு. நான் சும்மாலாம் போடாம இல்லை, கொஞ்சம் சைட்ல வேற ஒர்க் இருக்கிறதுனால அதை கண்டினியூஸா போட முடியல. ஓகேவா? அதான் ரீசன். மற்றபடி உங்களுக்கு சொல்லக்கூடாது, நீங்க எக்ஸாம்ல எழுதக்கூடாது அப்படின்லாம் நான் எதுவுமே பண்ணல. டக்குன்னு நீங்க அதை சொல்லவும் எனக்கு அந்த கமெண்ட் ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு ரொம்ப அந்த கமெண்ட் வெக்ஸ் ஆச்சு. ஸோ அது மண்டக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சா, நீங்க கேட்கவோ அதை நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி நான் பண்ணல. ஸோ சைட்ல வேற ஒர்க் இருக்கிறதுனாலதான் அதுல வந்து ரெகுலரா போட முடியல. நம்புறது வேஸ்ட் அப்படின்லாம் இல்லை, நம்பலாம் நீங்க என்ன. ஓகே, தேங்க்யூ.
ஸோ கண்டிப்பா போடுறேன் ஹேமா. கண்டிப்பா நான் போடுறேன். சரியா? இனிமேல் ரெகுலரா பண்றேன் அதை. ஓகே. பேதை பெருமை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பன். நீங்க என்ன பண்றீங்க? புக் வைஸ் கொஸ்டின் ஆன்சர் போடுங்க. ஓகே. ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் போயிட்டு சுஷ்மிதா எக்ஸாம்ஸ் டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு அதுல போஸ்ட்ல போனீங்கன்னா கடைசியா நான் அந்த 7 பேருக்கான வயசு போட்டிருப்பேன். சரியா? அதை ஒரு நிமிஷம் எடுத்து பாருங்க. அதுல என்ன ஏஜ் கொடுத்துருக்கு அப்படின்றத பார்த்து இதை நோட் பண்ணிட்டு படிச்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சரியா? படிச்சுட்டு இந்த கொஸ்டினுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. இதுக்கான ஆன்சர் இன்ஸ்டாகிராம்ல இருக்கும். நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணுவீங்கன்னா பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போட்டிருக்கேன் நான். ஓகே. அதுல நிறைய கண்டென்ட் போட்டிருப்பேன். மெய் மயக்கம்னா என்ன, இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன கண்டென்ட் எல்லாமே போட்டிருப்போம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்ட் மாதிரியே இருக்கு. அதான் சொல்றேன்ல, செக் பண்ணுங்க. சைவ வைணவங்களை ஒருங்கிணைக்கும் லட்சியம் கொண்ட நூல். சைவ வைணவங்களை ஒருங்கிணைக்கும் லட்சியம் கொண்ட நூல். இரட்டுற மொழிதல், நந்தி கலம்பகம், முக்கூடர் பல்லு, கலிங்கத்து பரணி. சைவ வைணவங்களை இணைக்கும் லட்சியம் கொண்ட நூல். இதெல்லாமே முக்கூடர் பல்லு. இதெல்லாமே ஓல்டு புக்குப்பா, அதனால நிறைய பேருக்கு தெரியாது. ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, பாயிண்ட்ஸா எழுதிக்கோங்க. திவ்ய கவி என்ற பெயரால் அழைக்கப்படுபவர். யார திவ்ய கவின்னு சொல்றோம்? திவ்ய கவி என்ற பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? நோட் பண்ணிக்கோங்க. பிள்ளை பெருமாள் ஐயங்கார். அவரை தான் என்னன்னு சொல்றாங்க? திவ்ய கவி அப்படின்னு சொல்றாங்க. பிள்ளை பெருமாள் ஐயங்கார தான் திவ்ய கவின்னு சொல்றாங்க. இதெல்லாமே பார்த்ததுதான் நம்ம. ஓகே. அடுத்து, பிரெஞ்சு குடியரசு தலைவரால் செவாலியர் விருதினை பெற்றவர். தமிழகத்துல நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. பட் நமக்கு தெரிஞ்சு அதிகமா பிடிஎஃப் கண்டிப்பா அது இப்போதைக்கு என்னால பாசிபிள் இல்ல. சீக்கிரமா அரேஞ்ச் பண்றேன். ஓகே. பிரெஞ்சு குடியரசு தலைவரால் செவாலியர் விருதினை பெற்றவர். ஓகே. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் அவர்தான். கவிஞர் ஏறு, பாவலர் மணி அப்படின்லாம் சொல்லக்கூடிய வாணிதாசன். சரியா? நிறைய பேர் வாங்கினாலும் நமக்கு இவரை ஃபெமிலியரா தெரியும், செவாலியர் விருது. ஆக்டர்ல ஒருத்தர் செவாலியர் விருது வாங்கியிருக்காரு. எனிபடி? ஆக்டர்ஸ்ல ஒருத்தர் செவாலியர் விருது வாங்கியிருக்காரு. அவர் யாருன்னு தெரியுமா? கவிஞர்களை பொறுத்த வரைக்கும் வாணிதாசன் நமக்கு தெரியுது. வெரி குட். செவாலியர் சிவாஜி கணேசன் அவர்கள். வெரி குட், சூப்பர். அடுத்து, சின்ன சீரா என்ற நூலை எழுதியவர். குரூப் 2ல இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கல்ல, சின்ன சீரா நூலை கம்ப்ளீட்டாக 6 காரணமா இருந்தா அப்படிதான் கேள்வி. சரியா? அது வந்து ஆன்சர் அபுல் காசிம் மரைக்காயர். அதாவது கம்ப்ளீட்டாக உதவி செஞ்சவர் யாரு? அதை எழுதினவர் பனு அகமது மரைக்காயர். சரியா? சோ அதை கம்ப்ளீட்டாக உதவி செஞ்சவர் அபுல் காசிம். ஓகே. சோ இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் அதுக்கு தப்பான ஆன்சர் வந்து கொடுத்திருந்தீங்க. சோ இந்த இதுல என்ன கேட்டிருக்காங்க? எழுதியவர் தான் கேட்டிருக்காங்க. சீரா புராணம்ன்றது உமரு புலவர் எழுதுவாரு. அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடியே அவர் இறந்து போயிருவாரு. அதனால அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு பனு அகமது மரைக்காயர், பனு அகமது, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க, அகமது மரைக்காயர் அப்படின்றவர் சின்ன சீரான்ற பேர்ல எழுதுவாரு. இந்த சின்ன சீரா அப்படின்ற நூல் எதை பத்தினதுப்பா? எதை பத்தினது? உமரு புலவரை இஸ்லாமிய கம்பர்னு சொல்றோம். அந்த சின்ன சீரா அப்படின்ற சீரா புராணம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே என்ன? அதுதான் நான் கேட்கட்டு வந்தேன். நபிகள் நாயகத்தினுடைய வரலாறு. ஓகேவா? நபிகள் நாயகத்தினுடைய வரலாறு சொல்லக்கூடிய நூல் தான் சீரா புராணம், சின்ன சீரா. ஓகேவா? 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு உரை எழுதியவர். 4000 பயோகிராஃபி. ஓகே, வெரி குட். 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு உரை எழுதியவர். ஆன்சர் அடிக்கடி பார்த்திருக்கோம், பெரிய வாச்சான் பிள்ளை. பெரிய வாச்சான் பிள்ளை அப்படின்றதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நோட் பண்ணிக்கோங்கம்மா. அடுத்த கேள்வி, செங்கமலமும் ஒரு சோப்பும். அனுமதி, அனந்த சயனம் காலனி, மறுமணம், தேங்காய் துண்டுகள், மண்ணின் மகன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஏதாவது 1 2 தெரியுதான்னு பாருங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், மிச்சத்தை ஃபில் பண்ணிடலாம். ஓகே.
ஆன்சர் செங்கம்பலமும் ஒரு சோப்பும். பசுவையா அவர்கள் எழுதினது சுந்தர ராமசாமி அவர்களை தான் பசுவையான்னு சொல்றோம். சரி, பி 2 இடத்துல இருக்கு. அப்ப 2லயுமே சி தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா அனுமதின்றது யாரு? சி சுஜாதா அவர்கள் எழுதினது. இந்த அனந்த சயனம் காலனி அப்படின்றது மீரான் அவர்களினுடைய கவிதை தொகுப்பு. முகமது மீரான். அப்ப டி ஆன்சர் என்னவா இருக்கும்? இதுதான். ஓகே. மறுமணம் டாக்டர் மு வரதராசனார். தேங்காய் சாரி மறுமணம்ன்றது விந்தன் அவர்கள். தேங்காய் துண்டுகள் டாக்டர் மூவா. மண்ணின் மகன் நீல பத்மநாபன். ஓகே. செங்கம்பலமும் ஒரு சோப்பும் சுந்தர ராமசாமி. அனுமதி சுஜாதா. அனந்த சயனம் காலனி தோப்பில் முகமது மீரான். மறுமணம் விந்தன். தேங்காய் துண்டுகள் டாக்டர் மூவா. மண்ணின் மகன் நீல பத்மநாபன். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் பி சி டி இ எஃப் ஏ. சரியா? ஓகே, நெக்ஸ்ட். காணமங்கைக்கு கலிங்கம் ஈந்தவன். காணமங்கைக்கு கலிங்கம் ஈந்தவன். என்னோட இன்ஸ்டால ஒரு நாள் ஸ்டோரி போட்டிருந்தோமா? யாராவது பார்த்திருக்கீங்களா? காணமங்கைக்கு கலிங்கம் ஈந்தவன். காணமங்கை. மங்கை அப்படின்னா என்னது? மங்கை அப்படின்னா மயில் அப்படின்னு அர்த்தம். மங்கை மயில். காட்டு மயிலுக்கு ஆடை தந்தவன். கலிங்கம்னா ஆடை. மயிலுக்கு போர்வை போர்த்தியவன் பேகன். ஓகே. கடையேழு வள்ளல்கள்னு சொல்லுவோம். ஓகேவா? வள்ளல்கள் எத்தனை பேரு? கடையேழு வள்ளல்கள் 7 பேர் இருக்காங்க. யார் யாரு? பாரி, ஓரி, காரி, நல்லி, எழில், பேகன், ஆயண்டிரன். ஆயண்டிரன் தான் யாரு? அதியமான். சரியா? பாரி, ஓரி, காரி, நல்லி, எழில், பேகன், ஆய். ஓகேவா? அறத்துப்பாலின் கண்ணமைந்த இயல்கள். சோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா எத்தனை இயல்கள் இருக்கு? சாரி, எத்தனை பிரிவுகள் இருக்கு திருக்குறள்ல? அறம், பொருள், இன்பம். இதுல அறத்துப்பால்ல 4 இயல், பொருட்பால்ல 3 இயல், இன்பத்துப்பால்ல 2 இயல்னு சொல்லிட்டு மொத்தமா எத்தனை இயல் இருக்கு? 9 இயல்கள் திருக்குறள்ல இருக்கு. இதுல அறத்துப்பால்ல இருக்கக்கூடியது பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். சரியா? அடுத்ததா அரசியல், அங்கவியல், ஒழிப்பியல் அப்படின்றது பொருட்பால்ல இருக்கக்கூடிய இயல்கள். களவியல், கற்பியல்ன்றது இன்பத்து பால்ல இருக்கக்கூடிய இயல்கள். சரியா? ஓகேவாமா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 21. சீவக சிந்தாமணிக்கு உரை கண்டவர். சீவக சிந்தாமணி. சீவகன் என்ற மன்னனினுடைய வாழ்க்கை, அவனுடைய திருமண வாழ்க்கை. ஆக்சுவலி இந்த கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, சீவகன் அரச குடும்பத்துல பிறந்தவன். ஆனா அரச குடும்பத்துல பிறந்தவன் தெரியாத அளவுக்கு அவங்கள வேற ஒருத்தவங்க. காரணம் என்ன அப்படின்னா, ராஜ்யத்தை பிடிக்கிறதுக்காண்டி ஒரு சதி நடந்து சீவகனுடைய அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிடுவாங்க. சீவகன் தான் அந்த ஊரோட அரசன் அப்படின்னு யாருக்குமே தெரியாது, அந்த ஒருத்தவங்க சீவகனை வளர்க்குறவங்க தவிர. சோ வளர்ந்து அவர் எப்படி இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு, அவர் தான் அரசன் எப்படி தெரிஞ்சுக்கிறாரு, அதுக்கு இடையில அவர் எங்கெங்க பயணம் பண்றாரு, அதுக்கு இடையில எத்தனை பெண்கள், அந்த அந்த விஷயத்த கண்டுபிடிக்க ஒவ்வொருத்தவங்களோட ஹெல்ப் தேவைப்படும். அப்போ ஒவ்வொரு திருமணமா அவர் பண்ணுவாரு. சரியா? அதுதான். ஓகேவா? சோ சீவக சிந்தாமணி, சீவகன் அவருடைய வாழ்க்கை வரலாறை பத்தி சொல்லக்கூடிய ஒரு நூல். சோ யாருமா? உச்சிமேற்புலவர் நச்சினார் கிணியர். உச்சிமேற்புலவர்கள் நச்சினார் கிணியர். ஓகேவா? நச்சினார் கிணியர் அப்படின்றதான் மேரேஜ் தான். சரியா? சீவக சிந்தாமணின்றது விருத்தப்பாக்களால் என்ன பாவகை இருக்குன்னு பாத்தீங்கன்னா விருத்தப்பால எழுதப்பட்ட ஒரு முதல் இலக்கிய நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா அது சீவக சிந்தாமணி தான். இந்த நூல் பாடுறதுக்கு ஒரு முன்னோட்டமா நரிவிருத்தம் அப்படின்ற நூலை பாடி இருப்பாரு. யாரு? ஆசிரியர் யாருமா? திருத்தக்க தேவர். மனநூல், காம நூல், முக்தி நூல், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இந்த நூலுக்கு இருக்கு. ஓகே. சோ மனோன்மணியம் நூலில் கண்ணை கவரும் துணைக்கதை சிவகாமியின் சரிதம். கேட்டிருந்தாங்களா? இந்த குரூப் 4 குரூப் 2 கொஸ்டின். அடுத்து மனோன்மணியம் நாடக நூலின் ஆக்கத்திற்கு துணை நின்ற ஆங்கில வழி நூல். ரகசிய வழி, ஒத்தெல்லோ, ரோமியோ ஜூலியட், பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ். ஆன்சர் மனோன்மணியம். ரகசிய வழி, ஒத்தெல்லோ, ரோமியோ ஜூலியட், பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ். வெரி குட். ரகசிய வழி. The Secret Way படிச்சிருக்கோமா? யார் ஆசிரியர்?
தி சீக்ரெட் வேயினுடைய ஆசிரியர் யாருப்பா? சீக்ரெட் வே என்ற நூலை எழுதியவர் லிட்டன் பிரபு. லிட்டன் பிரபு அவர்கள் எழுதிய ரகசிய வழி அப்படின்ற நூலை தழுவி எழுதப்பட்டது. எட்வின் அர்னால்ட் என்ன நூல் எழுதியிருப்பாரு? லிட்டன் பிரபு மனோன்மணியம். எட்வின் அர்னால்ட் என்ன நூல் எழுதியிருப்பாரு? வெரி குட். லைட் ஆஃப் ஏசியா புத்தருடைய வாழ்க்கை வரலாறு, ஆசிய ஜோதி, அதனுடைய ஆங்கிலத்தை மூலத்தை யார் எழுதியிருப்பாங்க? எட்வின் அர்னால்ட். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. சரியா? வெரி குட். சோ அடுத்து 24 பரணி என்ற நாள்மீ காளியையும் யமனையும் தன் தெய்வமாக பெற்றது என்றும் அந்த நாள்மீனால் வந்த பெயரே நூலுக்கும் பெயராக வந்தது என்று கூறியவர். அதாவது பரணி அப்படின்ற அந்த நாள்மீன், அந்த நேம் இருக்கு இல்லையா, அது காளியையும் யமனையும் தெய்வமாக பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த நாள்மீனோட, பரணின்ற நாள்மீனோட தெய்வம் யாரு? காளியும் யமனுமா. அந்த நாள்மீனால் வந்த பெயராலேயே நூலு அந்த நாள்மீனால் தான் அந்த நூலுக்கே அந்த பெயர் வந்துச்சு அப்படின்ற மாதிரி. ஓகே, அப்படின்னு சொன்னது உவேசா அவர்கள். இது நியூ கண்டென்ட்டா இருக்கும், உங்களுக்கு தெரியாது, நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, லாஸ்ட் क्वेश्चन. தண்ணீர் வங்கிகள் தழை கண் பூக்கட்டும் புதுமை. தண்ணீர் வங்கிகள் நா கருணாநிதி. ஃபர்ஸ்ட் ஒன் டி. ரெண்டுலயுமே சீதா இருக்கு. இப்போ சிற்பி பாலசுப்ரமணியம் தலை. கண் அப்படின்றது நா காமராசன். பி ஆன்சர். பூக்கட்டும் புதுமை முடியரசன். ஆன்சர் டிசி பி ஏ. இந்த மாதிரி நூலாசிரியர்கள்ல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகேவா? நூலாசிரியர்ல ரொம்ப கவனமா இருக்கணும். பிகாஸ் அதுலதான் வந்து நம்மளுக்கு நிறைய மிஸ் பண்றோம் நம்ம. ஏன்னா நம்ம படிக்காத நூல்களா தான் மோஸ்ட்லி வருது. ஸோ அதனால அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. லாஸ்டா போவாதீங்கவா? புரியல. ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமா பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் டீடைல்டா அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட எக்ஸாம்ஸ் டெய்லியில ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 8940400154. ஸோ நீங்க கேட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த இயல் வழி வகுப்புகள் நாளைக்கு இருந்து நான் ரெக்கார்டடா நம்மளோட சேனல்ல ஒரு 10 மணி வாக்குல நான் போட பாக்குறேன். சரியா? ஓகே, ஸோ எல்லாரும் பாருங்க. இயல் வழி வகுப்புகள் நான் கண்டினியூ பண்றேன். ஸோ 7 o'clock போடுறது நம்ம பார்ப்போம். கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணுவோம். ஏன்னா அந்த டைம்ல இங்க ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரஷ்ஷா இருக்கு. சில நேரம் போட முடியுது, சில நேரம் போட முடியல. அதனால நான் ரெக்கார்டடா எடுத்து ப்ரீமியரா காலையில வர்ற மாதிரி ஒரு 10 மணி அந்த மாதிரி டைமிங்ல வர்ற மாதிரி நான் இயல்வெளி வகுப்புகளை கண்டிப்பா போட்டு விடுறேன். ஓகேவா? யாரு கேட்டாங்க? ஹேமா சம்திங் யாரும் கேட்டீங்க இல்லையா? தேங்க்யூ சோ மச். ஸோ ரெகுலரா லைவ் வாங்க. ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணாதவங்க ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். கிளியர் பண்றதுக்கான எல்லா விஷயங்களும். ஸோ ஆன்லைன் கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா புக்ஸ் அண்ட் டெஸ்ட் பேக் உங்களுக்கு ஃப்ரீயா வந்து கிடைக்கும். ஸோ புக்ஸ் மட்டும் நீங்க வாங்குறீங்க, இப்போ புக்ஸ் ஆர்டர் பண்றீங்கன்னா புக்ஸோட ரேட் வந்து டுடே 7 இல்லை, அதனால தான் நான் நாளையில இருந்து நான் உங்களுக்கு போடுறேன் அப்படின்னு சொல்றேன். சரியா? ஸோ புக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா புக்ஸோட பிரைஸ் 3000 பிளஸ் 3000. அந்த தமிழ் மீடியம்னா 11 புக்ஸ் வரும், இங்கிலீஷ் மீடியம்னா 10 புக்ஸ் வரும். ஸோ அந்த புக்ஸோட சேர்த்து எக்ஸ்ட்ரா 4 புக் வந்து கிடைக்க போகுது ஆஃபர்ல. ஸோ சீக்கிரமா ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆஃபர்னால புக்ஸ் நிறைய மூவ் ஆகுது. அதனால சீக்கிரமா ஆர்டர் பண்ணி உங்களோட ஆஃபரை தக்க வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கால் பண்ணுங்க 8940400154. டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு லைவ்ல பார்க்கலாம். பை. தேங்க்யூ.